கோடான கோடி மக்களின் மனம் கவர்ந்த நம் புதியுகம் தொலைக்காட்சியின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். புத்தம் புதிதாக பூத்த இந்த சனிக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தாந்திரிக ஜோதிடம் குறித்த பல ரகசிய உண்மைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனர், 5 தலைமுறை ஜோதிட குடும்பத்தில் உதித்த தாந்திரிக வல்லுநர் டாக்டர் எஸ் விஜய் சேதுநாராயணன் அவர்கள். வாங்க அவரை வரவேற்போம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க? வணக்கம் மேம், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நன்றி. ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே. அஷ்டலக்ஷ்மிஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரியநாசினி இஷ்டகாமப்பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். வணக்கம். முதல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது புதியுகம் தொலைக்காட்சியில் நம்மளுடைய ஆஸ்தான தாந்திரிக ஜோதிடராக 8 வருடங்களை வெற்றிகரமாக நிகழ்த்திருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அதோடு இல்லாமல் 9ஆம் இயரும் உங்களுக்கு நல்லபடியாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் ஐயா. இது வரைக்கும் நம்ம நிறைய டாபிக்ஸ் பேசியிருப்போம். இப்போ இன்னும் பேச போகிறது ஒரு முக்கியமான டாபிக்னே சொல்லலாம். அதாவது கூடா நட்பு தீரா இடும்பை தரும் அப்படிங்கிற ஒரு ப்ராவர்பை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதனால எவ்வளோ பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படுது. இது மாதிரியான எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இந்த மாதிரியான பாதிப்பை தரும் ஐயா? முதல்ல இந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம புதியுகம் தொலைக்காட்சியின் முதலாளிகளுக்கும், அதே மாதிரி இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லா அன்பர்களுக்கும், என்னை இவ்வளோ அழகாக காட்டக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், என்னோட என்ன சொல்கிறது மேக்கப் டீம் இருக்கட்டும், அது எல்லா விஷயங்களும், அதே மாதிரி என்னைய உங்கள் வீட்டு பிள்ளையா, உங்கள் வீட்டு சகோதரனா, உங்கள் வீட்டில் ஒருத்தரா, அதே மாதிரி ஒரு குருவா, ஒரு மென்டரா, ஒரு அண்ணனா அப்படின்னு பார்க்கக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி. அப்படிங்கும்போது 2வது விஷயம் இதை நம்ம மகிழக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்கிறதுனால வருடம் அது மாதிரி இந்த ஆண்டில் நம்ம எப்பயும் போல் முதல் 50 பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய ஃபீஸை டிஸ்கவுண்டட் ப்ரைஸில், அதாவது ஒரு கம்மியாக, ஏன்னா ஒரு சந்தோஷத்தை அவங்க கூட பகிரணும்னு ஆசைப்படுறதுனால நம்ம பூஜை பொருட்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லையும் ஒரு டிஸ்கவுண்டட் ரேட்டில் கொடுக்குறோம் ஒரு பீரியட் ஆஃப் ஆஃபரில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கிட்ட அடியன்ட்ட ஜாதகம் பார்த்துக்கணும், திருச்சி ஆஃபீஸில் பார்த்தாலும் சரி, சென்னை ஆஃபீஸில் பார்த்தாலும் சரி, கோயம்புத்தூர் ஆஃபீஸில் பார்த்தாலும் சரி, ஃபோன் அப்பாயின்மெண்ட் பார்த்தாலும் சரி, எல்லா அன்பர்களுக்கும் நம்ம மூலமாக யூடியூப் மூலமாக நம்ம இது மூலமாக வரக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் பணிவாக சொல்கிறது என்னென்னா, இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். இந்த டயத்தில் நம்ம இந்த ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுக்குறோம், தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். கேள்விக்கு வந்தோம்னா, கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு தான் அதை அழுத்தி சொல்லணும். கூடா நட்பு கேடாய் முடியுமா அப்படின்னு சொன்னால் 100% நல்லா புரிஞ்சுக்கோங்க. கெட்டவங்களை நீங்கள் நல்லவங்களாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம். அப்போது அந்த கெட்டவங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ப்ராவர்பாக சொல்லலாம், பழமொழின்னு சொல்லலாம். அப்போ கெட்டவங்களை நீங்கள் நல்லவங்களாக மாற்றணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்றத மனசுக்குள்ளேயே சொன்னாலும் அந்த விதியாகப்பட்டது என்றுமே வலியது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும்னு நினச்சிட்டே இருந்தாலும் அந்த விதி உங்களுடைய ஜாதகத்தில் அதுக்குள்ள பாதகாதிபதி. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பொதுவாக நான் சொல்லலைங்க. அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு படிக்கக்கூடிய வயதில் இருக்கலாம், அதே மாதிரி இன்ஃபாக்சுவேஷன்ஸ், அதாவது ஒரு ஈர்ப்புனால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அதே மாதிரி அது காலேஜ் கோயிங் பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம், ஸ்கூல் அதாவது வேலைக்கு போகிற காலங்களாக இருக்கலாம், அதே மாதிரி படித்து முடித்து அதுக்கப்புறமா வரக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், திருமணம் இல்லாத சில பிரச்சனைகளில் போய் மாற்றுறதா இருக்கலாம். இது காலமும் வரும். இது இந்த வயசில் தான் வரும், அந்த வயசில் தான் வரும்னு கிடையாது. அது யாருக்கு வரும் அப்படின்னா, இந்த பிளானட் தான் அப்படி பண்ணும், இந்த பாவகம் இருந்தால் மட்டும்தான் அப்படி பண்ணும், அந்த பாவகம் இருந்தால் மட்டும்தான் அப்படி பண்ணுமா? கிடையாது. ஒரு சில பிளானட் ஒரு சில பேருக்கு நல்லதை செஞ்சாலும் அதே குடும்பத்தில் அதே பிளானட் இன்னொருத்தவங்களுக்கு கெட்டதை செய்யும். அது பாதகத்தை கொடுக்கக்கூடிய காலங்களில் அதில் நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம் காமஸ்தானம்னு சொல்லுவோம், நட்பு ஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னா தப்பான, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட உறவுகளில் மாட்டக்கூடிய ஸ்தானமாக இருக்கும். அந்த மாதிரி பாதகமான காலங்கள் வந்தாலும் இவர்கள் எவ்வளவு பத்திரமாட்டு தங்கமாக வாழணும்னு நினைத்தாலும் அந்த விதியை போய் மாட்ட வைக்கும்.
அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பொதுவான விதியை மட்டுமே வச்சு பண்ணுறத விட நம்மளுடைய சுயஜாதகத்தில் தான் அதோட ரகசியம் இருக்குது. அப்போ நான் அடிக்கடி சொல்கிறது தாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம சுயஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வரும்போது வருமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வத்தை போயிட்டு தெய்வம் பெருசா கிரகங்கள் பெருசா, சத்தியமாக சுவாமி தான் பெருசு. ஆனால் அந்த கிரகங்களோட விளையாட்டு வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த காலங்களில். அப்போ அந்த சுவாமியை போய் நம்ம வழிபடும் போது அதை தாங்கக்கூடிய சக்தியவும் அதே மாதிரி டக்குன்னு டைவர்ட் பண்ணி விட்டுரும். அந்த இடத்துல தலைக்கு வர்றதை தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி அது பிரச்சனை வர்ற மாதிரி வர வைக்கும். அந்த கிரகங்கள் வர வச்சாலும் அந்த சுவாமியோட கருணையில் அப்படியே டக்குன்னு நீங்கள் எஸ்கேப் ஆகக்கூடிய அமைப்புகளோ தப்பிக்கக்கூடிய அமைப்புகளையோ அந்த இறைவன் கொடுக்குறாருங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. நேர்கிட்ட பேசிட்டு தொடரலாம் ஐயா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேம். நான் எரியூர் மாவட்டம் நல்லது. ஓகேம்மா, யாருக்காகமா கேட்க போறீங்க? என் பையனுக்காக. உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. கடகராசி மேம். அது அது பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம். லக்னம் வந்து இருங்க மேம் கொஞ்சம் சாத்திரம். லக்னம் வந்து சொல்லுங்கம்மா. ஓகேம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. ஐயா கிட்ட பேசுங்க. அம்மா காலை வணக்கம். அம்மா காலை வணக்கம்மா. உங்கள்ட்ட பேசின சந்தோஷம். லக்னம் சொல்லுங்கம்மா. லக்னம் வந்து சரி, ஓகே. என்னங்க? ஓகே அம்மா. ஆமாம், இந்த பையனை பொறுத்த வரைக்கும்மா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுமா, அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கோவப்படுறாரு அப்படின்னு சொல்கிறத விட அவரை வந்து கோவப்படுத்துகிற மாதிரி விஷயங்களுக்குள்ளே தள்ள வேண்டாம். அதே மாதிரி அறுபடை முருகன் கோயில் வழிபாடுங்கிறது அவருக்கு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அது மட்டும் கிடையாதுமா, வியாழக்கிழமைகள் வழிபாடுகளும் அவர் 100% செய்யணுமா. சனிக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஃபினட்டாக அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்கிறதும் கால பைரவர் வழிபாடுகள் செய்கிறதும் இது ஒரு நல்ல விஷயங்களாக இருக்கும். அதே மாதிரி இந்த பையனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண வயதுகள் வரும்பொழுது கட்ட பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். இந்த 7 பொருத்தம் பார்த்தேன் 6 பொருத்தம் பார்த்தேன்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாகர்கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், நாகர்கோயிலுக்கு அவர் நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் போயிட்டு அபிஷேகங்கள் பண்ணிட்டு வர்றதும் நன்மையை கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக நமக்கு நிகழ்ச்சிக்கு கால் பண்ணியிருக்கிறதுனால இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்மீக பரிசு எங்களுடைய நிறுவனமான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு அன்பு பரிசு தரோம். தேவைப்பட்டால் அதை பயன்படுத்திக்கோங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. ஐயா, அற்புதமாக சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரியான நட்புனால எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுமா, இதனால் ஒரு எனர்ஜி லாஸ், அதாவது நம்மளுடைய ஆற்றல் எல்லாம் பாதிக்கப்படுமா, இது எந்த வகையிலான பாதிப்புகள் எல்லாம் கொண்டு வரும் தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்படுறேன். டெஃபினட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல புத்தி இருக்கிறவங்களுக்கு நல்ல எனர்ஜி இருக்கும். அடுத்தவனை கருமிக்கிட்டே இருப்பான் சில பேர். நல்லா இருக்கீங்களா, அடடே சூப்பராக இருக்கீங்களே அப்படின்னு வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அது என்ன சொல்கிறது, பாலாரும் தேனாரும் அப்படியே சூப்பராக இருக்கும். ஜீனி வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னெல்லாம் ஸ்வீட்டு கொடுக்கணுமோ நல்லா பேசுவாங்க. ஆனால் மனசில் நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா நல்ல மனிதர்கள்லாமும் இருக்காங்க உலகத்தில். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா அவங்களுக்கும் பாதிக்கும் அது அடுத்தது. சரிங்களா? அந்த நெகட்டிவ் மைண்டாக இருந்தால் அடுத்தவங்களை பார்த்து அப்படியே ஒரு ஸ்டொமக் ஃபயர் ஆகிறவங்க, அதை வயிறில் கொஞ்சம் ஃபயரோடையே இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கும் பாதிக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாங்க, நீங்கள் யார் கூட இருக்கீங்களோ அதாக தான் மாறுவீங்க. அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆவீங்க. அதுவும் சில பாவகங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃப்ளூயன்ஷியல் ஹாரோஸ்கோப்புன்னு இருக்குது. அப்படின்னா அவங்க அப்படியே ரெப்ளிகாவாக மாறுவாங்க. ரெப்ளிகாவாக மாறுவாங்கன்னா யார் கூட பழகுறாங்களோ, அதுவும் அந்த ஒரு சின்ன வயசுலலாம் போய் சில பேர்லாம் மாறும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டராக மாறிடுவீங்க. நீங்கள் நல்லவங்க கூட பழகுனா அதுக்கு தான் பெரியவங்க நாசுக்காக சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியாமல் நம் தமிழ் குடி. அது ஏன் சொல்லிட்டு போனாங்கன்னா, சின்ன கரெக்டான ஆள்கிட்ட மட்டும் பழகு, கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லிட்டு போனது காரணம்னா அவங்களோட சிந்தனை நமக்கு வந்துடும். இதெல்லாம் தப்பே இல்லைப்பா அப்படின்னு 10 தடவை சொன்னால் நமக்கு என்ன தோணும், ஓ தப்பே இல்லை போலையே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது எனர்ஜி லாஸ் ஆகுமா, 100% ஆகுங்க. இது நான் ஏன் சொல்கிறேன், கல்யாணம் பார்க்கும்போது ஏன் பார்க்குறோம், சில பாவங்க கட்ட பொறுத்தோன்னு ஏன் பார்க்குறோம், மார்னிங் லைஃப்னு ஒன்று இருக்குது, நைட் லைஃப்னு ஒன்று இருக்குது. தவறான நபர்கள் கூட தவறான நபர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் சேர்ந்தாங்கன்னா சில பேருக்கு டவுன் ஆகும். அதே மாதிரி இதெல்லாம் நம்ம ஒருத்தருக்கு கூட உறவில் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா ஒருத்தர் முகம் ஜாதகம் பார்த்துட்டு இருக்க முடியுமா, முடியாது.
இப்போ இந்த இதில் சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க அப்படிலாம் இருந்தால் அப்படி தாங்க இருக்கும்னா தப்பு தாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் தப்பு தான். அப்படிங்கும்போது இந்த இதில் வந்து காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி எனர்ஜி லாஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வழிகள் உண்டா? நம்ம சித்தர்களும் யோகிகளும் மாமுனிவரும், நான் சொல்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சித்தர், அந்த சித்தர் இந்த சித்தர் அதெல்லாம் சொல்லலை. நான் சொல்கிறது ரிஷிகளும் மாமுனிவர்களும் 18 சித்தர்களும் ஒரு சுய ஒழுக்கத்துடன் வாழக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான தத்துவங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதை நம்ம வழிபாடுகள் மூலமாகவும் அதே மாதிரி ஜோதிட ரீதியாக நமக்கு பாதிப்புகள் வருது அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் நல்லது, நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லது, நம்ம சுற்றத்தாருக்கும் நல்லது. நிறைய விஷயங்களில் நம்ம தப்பிச்சுக்கலாங்கிறதும் யதார்த்த உண்மை அன்பர்களே. அற்புதம் ஐயா. தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நேயர்கள்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்துமா பேசுறீங்க? ஹலோ. டிவியோட சத்தத்தை ஆஃப் பண்ணிட்டு இங்க பேசுனீங்கன்னா இன்னும் தெளிவா பேசலாம் நீங்க. நாங்க திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பேசுறோம். நல்லதுமா, மேடம். நல்லதுமா. யாருக்காகமா கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேட்கணும். உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. அது வந்து சரியான அவனுக்கு டேட் இல்லைங்க சார், டைம் குறிச்சு வைக்கலீங்க. சரி, ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா காலை வணக்கம்மா. திருவண்ணாமலை மாவட்டம் எந்த ஊருமா நீங்கள்? நாங்க சேத்பட்டு பக்கம் சார். சரிம்மா. அம்மா உங்கள் கேள்வி கேளுங்க. பையனோட வயசு சொல்லுங்கம்மா. 1993 பிறந்தான், 33 வயசு சார் எனக்கு. சரிம்மா, உங்கள் கேள்வி கேளுங்கம்மா. கல்யாணத்துக்காகவும் பொண்ணு பாக்குறோம். கொரோனாவில இருந்து பொண்ணு பாக்குறோம் சார், அமையவே இல்லைங்க. சரிம்மா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு அன்பா ஒரு சகோதரனா சொல்கிறேம்மா, உங்கள் கிட்ட கண்டிப்பாக குறிப்பு இருக்குமா, கொஞ்சம் தேடுங்க. சரியா? நீங்கள் தேடி எடுத்துட்டுமா நீங்கள் டெஃபினட்டாக என்ன பண்ணுங்கள், இந்த வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வாக்கில் நீங்கள் உங்களுக்கு மட்டும் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை சேத்பட்டுலேருந்து பேசக்கூடிய அன்பான சகோதரிக்கு மட்டும் சொல்கிறேன், அந்த குறிப்புகளை எடுத்துகிட்டு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்காக நான் கைட் பண்ணுறேன். ரெண்டாவது விஷயம், நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பிரதோஷ காலங்களில் உங்களால் முடிஞ்சதுன்னா மஞ்சளும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பசும்பால், நாட்டு பசும்பால், சரிங்களா, நாட்டு பசும்பாலும் நீங்கள் பிரதோஷ காலங்களில் கொடுத்துட்டு வாங்க. அது சிவனுக்கு கொடுத்தாலும் சரி, நந்தீஸ்வரருக்கு கொடுத்தாலும் சரி, கொடுத்துட்டு வாங்கம்மா. நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது இதோட மாற்றங்கள் வரும். பட் சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. அதுக்கு நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு மட்டும், சகோதரிக்கு மட்டும் கட்டணம் எதுவும் வேண்டாம். நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான விஷயங்களை நீங்கள் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணனால சாயங்காலம் 5 to 6 ஒருவேளை உங்களுக்கு அந்த ஒரு கிஃப்ட் தேவைப்பட்டால் இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்மீக பரிசை வந்து உங்கள் வீடு தேடி சேத்பட்டுக்கு எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. எங்கள் நிறுவனம் சார்பாக ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போமா. அழைத்ததற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, எங்கேருந்துமா பேசுறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறோம். யாருக்காகமா கேட்க போறீங்க? என் மகனுக்காக தான் கேட்க போகிறேன். அவருடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. அவன் கன்னி ராசி, சித்திர நட்சத்திரம், கும்ப லக்னம். ஓகேம்மா. வயதுமா? 7/7/92 பிறந்தான். என்ன கேள்விங்கம்மா? கல்யாணம் தள்ளினே போகுதுதான். கண்டிப்பாம்மா, ஐயா கிட்ட பேசுங்கம்மா. காலை வணக்கம்மா. காலை வணக்கம் சார், ரொம்ப நன்றி. உங்ககிட்ட பேசுனது ரொம்ப நன்றி. நிறைய கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்கம்மா. உங்களோட கடுமையான உழைப்புக்கும் போராட்டத்துக்கும் வந்து முதல்ல வாழ்த்துக்கள்மா. அதே மாதிரி உங்கள் வீட்டிலம்மா நான் சொல்கிறேன், இப்படி சொல்கிற தவறாக நினச்சிக்கூடாது. கொஞ்சம் சுத்தபத்தம்னு நான் சொல்கிறது வந்து தெய்வ வழிபாடுகள் பண்ணும்போது எப்படி நம்ம ஒரு சொந்தக்காரங்க வந்தால் எப்படி நம்ம வீடெல்லாம் அப்படியே ஜாலியாக அப்படியே சுத்தபத்தமாக வச்சுக்கிற மாதிரிம்மா, அது ஒரு மனசுத்தமும் சரி. அதே மாதிரி வீட்டில் அப்பப்போ சாம்பிராணி போடுறது, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், உயர்வான சனாதன தர்மமான ஹிந்து தர்மத்தை நம்ம இப்போ வழிபடக்கூடிய அன்பர்களாக இருக்கோம். அதனால் நம்ம இந்த செவ்வாய் வெள்ளி கிழமைகள் அதே மாதிரி வீட்டில் சுத்தமாக, அது நான் அந்த வாஸ்து, இந்த நார்த் ஈஸ்ட் கார்னர், சவுத் வெஸ்ட் கார்னர் இதெல்லாம் நான் சொல்லலை. நான் சொல்கிறது உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் என்ன பண்ணணுன்னாமா, தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் கல்லுப்பு போட்டு தொடச்சி வைக்கிறதும், அதே மாதிரி வீட்டில் வந்து கொஞ்சம் திருஷ்டி ரொம்ப ஜாஸ்தி உண்டு. அதே மாதிரி பித்ருதோஷ சம்பந்தமான விஷயங்கள் உண்டு. இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம்னா, நிறைய பேர் கேள்வியாக கேட்குறீங்க, எப்படி சொல்கிறீங்கன்னா, இதெல்லாம் பேர் மலையாள குறின்னு பேர். சரியா? நான் சொல்கிறதெல்லாம் மலையாள குறி. இது ஜாதகம் கிடையாது, இது ஜோதிடம் கிடையாது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருப்பாங்கம்மா. இதை நீங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தாம்மா நீங்கள் சரி பண்ணணும். அப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணுன்னாம்மா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்களை சென்னை ஆஃபீஸில் தொடர்பு கொள்ளலாம். பட் இருந்தாலும் இது நீங்கள் சரி பண்ணிங்கன்னா தான் நிறைய விஷயம் மாறும். என்ன தான் இதெல்லாம் சொன்னாலும்
இந்த பரணி நட்சத்திரம் தரணியாலும் கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டியாலும்னு இந்த பொதுவான கதையெல்லாம் பார்க்காமம்மா கட்ட பொருத்தத்தை பார்த்து அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருப்பார்மா. அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாதுமா. இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணனால உங்களுக்கான ஆன்மீக பரிசு எங்களுடைய நிறுவனமான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தரோம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்மீக பரிசை எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அழைத்ததற்கு நன்றி. ஐயா சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி கூட நட்பினால என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுலேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னொன்று சொன்னீங்க, அதாவது பூவோட சேர்ந்த நாரும் மணப்பது மாதிரி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. அவங்களுடைய இம்பேக்ட் நமக்கு இருக்கும் அப்படின்னு. இதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வழிகள் என்ன? தாந்திரிகத்தில் அது இருக்குங்களா? டெஃபினட்டாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, அதில் இருக்குது அப்படின்னா 100% கெட்ட விஷயம் நடக்கிறதுக்கும் இடம் இருக்குன்னா நல்ல விஷயம் நடக்கிறதுக்கும் இடம் இருக்குது. அது எங்கே இருக்குது? உங்களுடைய சுயஜாதகத்தில் தாங்க இருக்குது. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த சுயஜாதக ரீதியாக நீங்கள் அதுக்கான பிரச்சனைக்குள்ள இடமும் தீர்வும் அங்கே தான் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணணும்? இது பொதுவாக இதுக்கு தான் வழிபாடு, அதுக்கு தான் வழிபாடு அப்படி இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய சுயஜாதகத்தை பார்க்கணும். யாரோட சுயஜாதகத்தை பார்க்கணும்? இப்போ கணவன் மனைவிக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், இதனால் இந்த ஒரு 3வது மனுஷங்கனால பிரச்சனை வருதுன்னா கணவன் மனைவியோட ஜாதகத்தை எடுக்கணும். ஏன்னா கணவனோட ஜாதகத்தில் மனைவியோட பிரியணும்னு இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துருச்சு, அவங்க சேரவே மாட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் சேர மாட்டாங்க. அதை நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கணும். இல்லை அதில் சேரக்கூடிய விதி அதில் இருந்ததுன்னா சேரலாம். அதே மாதிரி அது சின்ன பசங்க இருக்காங்க, இந்த ஒரு இன்ஃபாக்சுவேஷன்ஸாக இருக்கலாம், தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டக்கூடிய ட்ராப்பு, இந்த மாதிரி விஷயங்களை போய் மாட்டுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட ஜாதகம் மட்டும் இருந்தால் போதும், குடும்ப ஜாதகம்லாம் தேவையில்லை. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துனோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வ வழிபாடுகள், நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வ வழிபாடுகள். இப்போ கிரகங்களே இருக்குது, அந்த கிரகங்கள்னால தான் பாதிப்பு வருதுன்னா அந்த கிரகங்கள்டே போய்ட்டு நான் தான் இந்த கிரகங்கள் தான் பிரச்சனை பண்ணுதுன்னு ஏதோ ஒரு ஜோசியை சொல்லிட்டாருன்னா கிரகங்களை போய் கும்பிட சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லலை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நல்லா படித்தவங்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போங்க, இந்த சுவாமியை கும்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. உலகத்தில் எந்த இடத்துலையும் நவகிரகங்களுக்கு மூலஸ்தானம் கிடையாது. அவங்க நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒன்றே வாஸ்துன்னு நினச்சிக்காதீங்க தயவு செஞ்சு. கோயில் என்பது வீடு என்பது வேறு. அப்படிங்கும்போது அந்த இடத்துல மட்டும் தான் இருப்பாங்களே ஒழிஞ்சு கோயில் பிரகாரம் போயிட்டு வரக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ அந்த பிளானட்ஸை போய் கும்பிடக்கூடாது. பிளானட்ஸ் போய் கும்பிட்டிங்கன்னா அடிக்கக்கூடிய கிரகத்திலே போயிட்டு உங்களோட கோத்திரத்தை சொல்லி உங்கள் நட்சத்திரத்தை சொல்லி ராசியை சொல்லி நீங்கள் சுவாமி கும்பிட்டிங்கன்னா உன்னை தான் தேடின்னு இருக்கேன் வான்னு நல்லா 2 போடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு தான் சித்தர்களும் யோகிகளும் மாமுனிவர்களும் பெரிய பெரிய ஞானிகள் சொன்னதுன்னா அவங்களுக்குள்ள தெய்வங்களை வழிபட சொன்னாங்க. அப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கான வே அவுட்னா என்ன, அதுக்கான வெளியே வரக்கூடிய பாதைகளையும் அந்த சுவாமி உங்களுக்கு கொடுப்பார். கிரகங்கள் கிடையாது. அப்போ பரிகாரம்னு சொல்லும்போது அதை காப்பாற்றக்கூடிய தன்மை சுவாமி தான். அப்போ அந்த தெய்வத்தை கரெக்டான முறையில் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு மேண்டேட்டாக வைக்கணும். செகண்ட் ஆப்ஷன், இந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க, உறவுகள்னால பிரச்சனையில் இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பணுங்க. எந்த மாதிரி விஷயங்களை நம்பணும்னா, இந்த மாதிரி எடக்கு மடக்காக போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மாதிரி வேகமான தெய்வங்கள், உதாரணத்துக்கு மாடசாமி, சரிங்களா, மாடன், கருப்பசாமி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா காளி, அதே மாதிரி பத்ரகாளி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாராகி, துர்காதேவி, இந்த மாதிரி தேவதா, சரிங்களா, இந்த மாதிரி இது. அதே மாதிரி சிவபார்வதி குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய திருவுருவ படங்கள், இந்த மாதிரி விஷயங்களை வழிபடணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை அதை விட்டுட்டு இதை மட்டும் பண்ணக்கூடாது. ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க எனது அன்பார்ந்த நேயர்களே. அது மட்டும் இல்லாமல் இதையும் நீங்கள் வழிபாடுகளாக பண்ணிட்டு வரும்போது நல்லது. இதில் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி பிரியணும்னு சொல்லி பண்ணாதீங்க. யாருமே பிரியணும் செய்யணுன்றத நீங்களாக வழிபாடுகள் பண்ணுறீங்கன்னா அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு வழிபாடுகள் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் குழந்தைகள் தப்பான பாதைக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தப்பான பாதைக்கு போகிறாங்களேன்னு நீங்கள் சொல்லாதீங்க. உங்கள் குடும்பத்தோட ஒத்து நல்லபடியாக வாழணும்னு சொல்லி இப்போ நான் சொன்ன தேவதாலாம், அந்த தெய்வங்களெல்லாம் வழிபடலாம். பட் இருந்தாலும் சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பண்ணும்போது உறுதியாக திண்ணமாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. ஒரு நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம் சார். திருச்சி மாவட்டம் லால்குடி பிரபாகரன் பேசுறேங்கம்மா. நல்லது சார். யாருக்காக சார் கேட்க போறீங்க? எங்க பொண்ணு பேர் சிவதாங்கம்மா, வயது 23ங்கம்மா. சரிங்க. அவங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம்? ராசி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சிம்ம லக்னமா. என்ன கேள்விங்க சார்?
ஐயா அம்மா பாப்பா வந்து ஒரு அரசு ஜாதிக்கு எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீங்க ஐயா கிட்ட பேசலாமையா? ஐயா காலை வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, ரொம்ப காலை வணக்கம் ஐயா. உங்கள்கிட்ட பேசினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். லால்குடியில் எங்கே இருக்கீங்க? ஐயா புஞ்சை நீங்க 10 கிலோமீட்டர் ஐயா. சரி சரி ஓகேங்கய்யா. ஐயா இப்போ உங்களோட கேள்வி கேளுங்கய்யா. அதாங்க ஐயா, பாப்பா அரசு வேலைக்கு தேர்வு எழுதிட்டு இப்ப காத்துட்டு இருக்குங்க ஐயா. ஐயா 100க்கு 100% உங்கள் பொண்ணுக்கு வந்து அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். அதுக்கு யார் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்கன்னா, அந்த மீச முறுக்குன தெய்வமும் அந்த அம்பாளும் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய சமயபுரம் மாரியாயும் துணையாக இருப்பாங்க. நம்ம அன்பில் இருக்கக்கூடிய அம்மாவும் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருங்க ஐயா. அந்த முயற்சிகளை மட்டும் விட வேணாம். இதுக்கு ஒரு சின்ன எளிமையான ஒரே ஒரு வழிபாடு சொல்கிறேன். அந்த பாப்பாவை பண்ணிகிட்டே வர சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலங்களில் விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது யாருன்னா, சிவபார்வதி வழிபாடு. குறிப்பாக 4 to 6 காலங்களில், அதுலேயும் 5 to 6 காலங்களில் சிவபார்வதி வழிபாடுகளை மனசார சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே சிவனும் சக்தியும் வந்து உங்களை காப்பாற்றுவாங்க. சிவனும் சக்தியும் வந்து உங்களை ஜெயிக்க வைப்பாங்க. இது சத்தியமான உண்மை, புரிஞ்சுக்கோங்க. அப்போது சிவபார்வதி வழிபாடுக்கு பெரிய மந்திரங்கள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சிவம் என்பது சிவனும் சக்தியும் சேர்ந்தால் சிவம். சரிங்களா? அப்போ சிவம் காக்கும், சிவம் தான் என்னை காப்பாற்றுது, சிவம் தான் என்னை ஜெயிக்க வைக்குதுன்னா அவங்கள்ட்ட போய் காலில் நீங்கள் விழுந்துடுறீங்க. விழும்போது அவங்க பார்த்துப்பாங்க. நான்னு சொல்லும்போது தான் பிரச்சனை வரும். நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட சொல்லும்போது அவங்களே அந்த குழந்தையை காப்பாற்றுவாங்க, அவங்களே ஜெயிக்க வைப்பாங்க. யாராக இருந்தாலும் சிவபார்வதி வழிபாடுகள் பண்ணுறவங்க இந்த மந்திரத்தையும் பயன்படுத்திக்கோங்க. இதை பண்ணும்போது இந்த சிவம் காக்கும் சிவம் வெல்லும்ங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 சொல்லவே உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி உருவாகும். அந்த சக்தி உருவாக பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நிறைய சக்திகள் உங்களுக்குள்ளேயே கிடைக்க ஆரம்பிக்கும். இது அனுபவபூர்வமான உண்மை. அதனால் இதை செஞ்சு பாருங்கள், நிறைய வெற்றிகள் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணனால சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணிங்கன்னா எங்களுடைய நிறுவனமான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்களுக்கான ஒரு ஆன்மீக பரிசு லால்குடிக்கு அனுப்பி வைக்கிறோம் ஐயா. தேவைப்பட்டால் அதை பயன்படுத்தணும்னு நினச்சா இன்றைக்கி சாயங்காலம் கால் பண்ணுங்க. அழைத்ததற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்துமா பேசுகிறீங்க? நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேம்மா. யாருக்காகம்மா கேட்க போறீங்க? என்னுடைய பிள்ளைக்கு தான் பாத்துட்டு இருக்கேன். கண்டிப்பாம்மா. அவருடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. அவருக்கு 30 வயசு ஆகுது. 8/3/96 பிறந்திருக்காரு. ஓகே. சித்திரை 4ஆம் பாதம், துலா ராசி, துலா லக்னமும் கூட. ஓகே, என்ன கேள்விங்கம்மா? எனக்கு ஒரு சந்தேகம் ஐயாட்ட கேட்கணும். கண்டிப்பா கேட்கலாமா, நீங்க பேசுங்கம்மா ஐயா. அம்மா காலை வணக்கம்மா. உங்கள்கிட்ட பேசினது மகிழ்ச்சி. கேட்கலாம் உங்க சந்தேகத்தை. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் பெண் பார்த்துட்டு இருக்கேன் ஐயா. என்னுடைய பிள்ளைக்கு ஜாதகம் பொருத்தம் வந்திருக்கு. ஆனா அவங்க பார்த்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, துலாம் ராசி துலா லக்னம் ரெண்டும் ஒன்னா இருக்க கூடாது, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லட்டுமாமா? உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லட்டுமாமா? இது வந்துமா, உங்க பையன் வந்து என்ன தவம் செய்தேனோ அப்படிங்கிற மாதிரி உள்ள பையன். சரியா? கரெக்டான பையன். ஆமான்னா ஆமாம் பாரு, இல்லைன்னா இல்லைம்பாரு. சரியா? அப்படியெல்லாம் கதை சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஒமிட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஒமிட் பண்ணுறாங்கன்னா விலகுறாங்கன்னு அர்த்தம். கவலையே படாதீங்க. சரியா? இந்த துலா லக்னம் துலா ராசி, மேஷ லக்னம் மேஷ ராசி, விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி, இப்படிலாம் இருக்கவங்க சௌக்கியமாக இருப்பீங்க. இதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. உங்கள் பையனும் ரொம்ப சௌக்கியமாக இருப்பார். அதனால் ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம். இந்த பையனுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்ரீரங்கநாதரை இறுக்கி பிடிச்சிக்கோங்க. வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணுங்கள். எங்களுடைய நிறுவனமான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்களுக்கு ஆன்மீக பரிசு பாண்டிச்சேரிக்கு அனுப்பி வைக்கிறோமா. தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கோங்க. அழைத்ததற்கு நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. ஐயா, இதுவரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் ஒரு ஆன்மீக வழிபாடுகள் எல்லாமே அழகாக சொல்லியிருந்தீங்க. பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உங்களை எப்படி சந்திக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைவு பண்ணி. டெஃபினட்டாக எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி நம்ம முன்னாடியே நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி தான், இந்த 9ஆவது வருஷம் அடி எடுத்து வைக்கிறதுனால எல்லா நேயர்களுக்கும் நம்மளை பார்க்கக்கூடிய ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டில் நம்ம ஜாதக ரீதியாக நம்ம தேவைப்பட்டது அப்படின்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தரோம். அதே மாதிரி நாங்கள் விற்கக்கூடிய ஆன்மீக பொருட்களுக்கும் நாங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தரோம். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு அசோக் நகரில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது. பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் வேணுங்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். நண்பர்களே, அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம். புதையுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.